அனைவருக்கும் வணக்கம். என் பேர் எம் திகானந்த். தேவகோட்டை சேர்மன் மாணிக்க வாசகம் நடுநிலைப்பள்ளி 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் படிச்சிருந்த கதை பேர் பாட்டி சொன்ன பன்முனரி கதைகள். அதை எழுதிய சுரதா. அதை வெளியிட்ட பதிப்பு நேஷ்னல் புக் ட்ரஸ்ட். அதில் ஒரு சிறுவன் இருப்பானாம். அவன் ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருப்பானா. அவங்க அப்பா அம்மா 2 பேருமே கூலி தொழிலாளிகளாம். அவன் டெய்லி ஸ்கூலுக்கு போயிட்டு வருவானா. அப்போ அவன் போயிட்டு வர பாதையில் போலீஸ் ஸ்டேஷன்லாம் இருக்குமா. அது ஒரு மெயின் ரோடா. அந்த மெயின் ரோட்டில் எப்போயாச்சும் ஏதாச்சும் பொருட்கள்லாம் கிடச்சுன்னா அதை எடுத்துகிட்டு போய் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைச்சிட்டு வருவானா. அப்படி தான் அவன் ஒரு நாள் ஸ்கூலுக்கு போவானா. அப்போ போய்கிட்டு இருக்கையில் அந்த ரோட்டில் ஒரு தங்க மோதிரம் கிடக்குமா. அதை எடுத்துகிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் சொல்லுவானா, சார் இது யார்ட்டு மோதிரம்னு எனக்கு தெரியலை, இது பாதையில் கடந்துச்சு அப்படின்னு சொல்லி போலீஸ்கிட்ட கொடுத்துட்டு அவன் ஸ்கூலுக்கு போயிடுவானா. அப்போ அவங்க சார் ஏற்கனவே ஒரு நோட்டு வாங்கிட்டு வர சொல்லியிருப்பாங்களாம். ஆனால் அவங்க அம்மா அப்பா 2 பேர் அன்றாட வேலைக்கு போகிறவங்களாம். அவங்க அன்றாட சாப்பாட்டுக்கே ஒரு நாளைக்கு வேலைக்கு போனால் தான் சாப்பிட முடியுமா. அதனால் அவங்க அப்பா அம்மானால் வாங்கி கொடுக்க முடியாதான். அவங்க அம்மா சொல்லுவாளா, நீ இன்னைக்கு மட்டும் ஸ்கூலுக்கு போயிரு, நான் உனக்கு நாளைக்கு வாங்கி தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்லுவாளா. அதே போய் அவங்க சார்கிட்ட அவன் சொல்லுவானா. ஆனால் அதுக்கு சார் சொல்லுவாளா, நீ இந்த மாதிரி காரணம்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காத, நாளைக்கு நீ கண்டிப்பாக வாங்கிட்டு வரலைன்னா உன்னை நான் வெளியே நிற்க விட்டுருவேன் அப்படின்னு சொல்லுவாளாம். அதோட இந்த சிறுவனும் ரொம்ப சோகமாக வீட்டுக்கு போவானா. அதோட அம்மாட்ட சொல்லுவானா, அம்மா நீங்கள் இன்றைக்கியாவது வாங்கிட்டு வந்துட்டீங்களா இல்லையா அப்படின்னு கேட்பானா. அதுக்கு அவங்க அம்மா சொல்லுவானா, இல்லைப்பா என்னால் இன்றைக்கி வாங்க முடியலைப்பா, நீ நாளைக்கு நான் உனக்கு கண்டிப்பாக எப்படியாச்சும் வாங்கி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லுவானா. அதே அவன் நம்பிட்டு போய்கிட்டு இருப்பானா. அப்போ போலீஸ் ஸ்டேஷன்கிட்ட போகையில் இந்த சார் கூப்பிடுவாங்களாம். அப்போ அந்த இன்ஸ்பெக்டர் சார் சொல்லுவாங்களாம், நீ ஒரு மோதிரம் எடுத்து கொடுத்தீல, அது அந்த மோதிரத்தோட உரிமையாளர்கிட்ட நாங்கள் கொடுத்துட்டோம். அந்த உரிமையாளர் ஒரு செல்வந்தரா. அவங்க சொல்லுவாளா, இந்த மோதிரம் என்னோட ராசியான மோதிரம், இதை நான் தொலைச்சிட்டமே, கிடைக்கவே கிடைக்காதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இந்த சிறுவன் எடுத்து கொடுத்துட்டேன், என்னோட நல்ல மனசை பாராட்டணும், இவனுக்கு நான் ஏதாச்சும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாளாம். அந்த சிறுவன்கிட்ட கேட்பாளாம், உனக்கு என்னடா வேணும் அப்படின்னு கேட்பாளாம். ஆனால் அதுக்கு அவன் சொல்லுவானா, சார் எனக்கு ஒரு நோட்டு மட்டும் வாங்கி தரீங்களா அப்படின்னு கேட்பானா. அப்போ அவங்க சொல்லுவாளாம், உன்னோட படிப்பு செலவே நான் பார்த்துக்கிறேன்னா அப்படின்னு சொல்லுவாளாம். இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, நம்ம ஒருத்தருக்கு உதவி செஞ்சால் கண்டிப்பாக நமக்கு உதவி செய்வாங்க. நன்றி, வணக்கம்.